அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்றும் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 கேஸ் சிலிண்டர் இருக்கா, கேஸ் கனெக்ஷனில் செய்ய வேண்டிய ஒரு மாற்றம் இல்லாவிட்டால் ரத்தாக வாய்ப்பா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது குறிப்பாக ஒரு 3 தகவலை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ போட்டு பாருங்கள். ஒரு 2 நிமிட வீடியோ தான் இருக்கும். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சமையல் எரிவாயு சிலிண்டர் என்பது ஒரு வீட்டினுடைய அத்தியாவசிய தேவையாகிவிட்டது. ஒரு காலத்தில் சிலிண்டர் இணைப்பு பெறுவது கடினமாக இருந்த நிலையில் செல்ஃபோன் ஆப் மூலமே அனைத்து வசதியும் செய்து வந்ததாக சொல்ல வந்த இந்த நிலையில், இருந்தாலும் ஒரு வீட்டில் 2 சிலிண்டர்கள் பார்த்திங்கன்னா வைத்திருப்பவர்களுக்கான ஒரு நிபந்தனைகள் பற்றியோ அல்லது வேறு இடத்திற்கு குடிபெயரும் போது அந்த இணைப்பை எப்படி முறையாக மாற்றுவது பற்றியோ பலரும் குழப்பம் நீடித்து வந்த இந்த நிலையில் இதற்கான நடைமுறைகளை தெரிய வந்து கொள்ள ஒரு அவசியமானதை சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்தா ஒரு தனிநபர் அல்லது ஒரு குடும்பத்தினுடைய பெயரில் 2 சிலிண்டர்கள் இருக்கும்போது அதை பயன்படுத்துவதில் சில முக்கியமான நிபந்தனைகள் இருக்குது. ஸோ அதன் பொறுத்த மட்டும் உங்கள் பெயரில் 2 சிலிண்டர் இணைப்பு இருந்தால் அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை மட்டுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு கடனாகவோ அல்லது வாடகையாக கொடுப்பது சட்டப்படி என்ன சொல்கிறாங்கன்னா குற்றம் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு காரணங்களுக்காக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அங்கீகரிக்கப்பட்ட எரிவாயு நிறுவன முகவர் மூலம் உங்களுடைய வீட்டினுடைய சிலிண்டர் குழாய் மற்றும் அடுப்பை ஆய்வு செய்ய வேண்டியது கட்டாயம் சொல்கிறாங்க. சிலிண்டர்களை எப்பொழுதும் காற்றோட்டமான இடத்திலேயே வைக்க வேண்டும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக பயன்படுத்தாத பட்சத்தில் ரெகுலேட்டரை கழற்றி மூடி போட்டு வைப்பது பாதுகாப்பானது அப்படி சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மானியம் பெறுபவர்கள் தங்களுடைய வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைத்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்ல வந்த இந்த நிலையில், வேலை மாறுதல் அல்லது வீடு மாற்றம் காரணமாக வேறு ஊருக்கு செல்லும்போது சிலிண்டர் இணைப்பை அப்படியே விட்டு செல்லக்கூடாது அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இணைப்பை மாற்றும் பொழுது இடைத்தரகர்களை நம்பாமல் நேரடியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஏஜென்சி அலுவலகத்தை அணுகும் போதே சிறந்தது சொல்கிறாங்க. இன்று பல சேவைகள் ஆன்லைன் மூலமாக கிடைப்பதால் இந்தியன் ஆயில் மற்றும் பாரத் பெட்ரோலியம் போன்ற நிறுவனங்களில் அதிகாரப்பூர்வமாக ஒரு செயலியையும் பயன்படுத்துவதை நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தும் என்று நிபுணர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மத்திய அரசோட மாநில அரசோட ஸ்கீம் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு முடிஞ்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.